ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா சிலபஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? அண்ணாமலை விஜயும் அப்புறம் மனோஜும் ஹாலில் உட்காந்து கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளில் ரொம்ப வலிக்குது, என்ன இதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக டயட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எதுவும் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாமே வராங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் வலிக்குது, நீ செஞ்சு கொடுத்த சாப்பாடுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ டயட் இருக்கிறன்னு கண்டதை சாப்பிட்டா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பி சரி அவங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். மீனா எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இதுக்கு எதாவது வைத்தியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி, உப்பு, சர்க்கரை இது 3 குடித்தா லூஸ் மோஷன் நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கப்பா அந்த ஒல்லி பொண்ணு என்ன சொல்லிச்சு, உப்பு சர்க்கரை செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு, இப்போ கடைசியில் அதுதான் வைத்தியமாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஸ்ருதி சிரிக்கிறாங்க. இப்போ கூட உங்களுக்கு விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோவப்பட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி வா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே சொல்லிவிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. மீனாவோட அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் மீனாவுக்கு ஒரு ஆர்டர் வருது, அவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்கல்ல, டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், அவங்க வருவாங்க அவங்க அம்மாவோட. இந்த மாதிரி உடம்பு சரியாயிடுச்சுன்னா இங்கே ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அதை பண்ணலான்னு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பற்றி ரொம்ப பெருமையாக அவங்க அம்மாகிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. சரி வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே எனக்கு எல்லாரையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு தெரிஞ்சவங்கள நல்லா அர்ச்சனை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணி, சரி உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி அமைச்சிட்டு இவங்க பின்னாடி பேசுவாங்க. எனக்கு வெளிப்படையாக எது இருந்தாலும் பேச தெரியும், ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக நான் எனக்கு சொல்லிடுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கள் அம்மா பார்த்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே மணி அடிக்குது. அதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஓகே அப்படின்னு தோணுது. ஆனால் சீதா சொல்லிடுறாங்க, இப்போ எனக்கு படிக்கணும், நான் படிச்சுட்டு வரேன், ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுக்கப்புறம் சீதா யோசிக்கிறாங்க இதை பற்றிலாம். அப்புறம் ரோகிணி கடைக்கு நம்ம ரோகிணியோட மாமாவாக நடிக்கிறாங்கள, அவங்க வராங்க. மணி எனக்கு ஒரு ஹெல்ப்மா, அதனால் வந்திருக்கேன், என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே நான் வாங்க போகிறேன், ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ணுறேன், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்கா. ஆனால் நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லிட்டு வரல, இப்போ யாராவது வந்துட்டால் நான் என்ன பண்ணுவேன், மாட்டிப்பெல்லாம், நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் முத்தும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன இந்த பக்கம் அப்படின்ட்டு ரோகிணி கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த சைடை வந்தால் அப்படி சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இவர் யார், இவர் கடைக்குள்ளே ஷோரூம்குள்ளே ஹெல்மெட் போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க வராங்க முத்து. ரோகிணி சொல்கிறாங்க அவங்க கஸ்டமர், அப்படியே வந்தார், விசாரிச்சுட்டு அப்படியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.